காலை வணக்கம் குழந்தைகளே. இயல் 2 விரிவானம் கிழவனும் கடலும் அப்படிங்கிற துணைப்பாடத்தை பார்க்கலாம். பாருங்கள், இந்த துணைப்பாடம் கதை தி ஓல்டு மேன் அண்ட் தி சீ அப்படிங்கிற ஆங்கில கதையிலிருந்து தான் நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து படக்கதையாக இங்கே சுருக்கி கொடுத்துருக்காங்க. இந்த கதைக்கு 1954 வருஷம் நோபல் பரிசு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எர்னெஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் தான் இந்த கதையினுடைய ஆசிரியர். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை. இந்த கதையில் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையில் நடக்கக்கூடிய போராட்டத்தை பற்றி தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. கதையின் நாயகன் சாண்டியாகோ. இந்த கதையோட நாயகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாண்டியாகோ அப்படிங்கிறவர் தான் இந்த கதையினுடைய நாயகன். வயது முதிர்ந்த மீனவர் அவர். இவர் வயசானவர். இவருடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா மீன் பிடிக்கிறது தான் அவருடைய தொழில். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாள்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. முன்னாடியெல்லாம் என்ன செய்வார் அப்படின்னா, கடலுக்கு போனாலும் மீன் இல்லாமல் கரைக்கே திரும்ப மாட்டார். என்னன்னு தெரியல, 84 நாள்களாக என்ன ஆகல, அவருக்கு ஒரே மீன் கூட கிடைக்கலையே அப்படிங்கிறாங்க. மனோலின் என்னும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாள்களும் அவருடன் கடலுக்கு வந்தான். மனோலின் அப்படிங்கிற ஒரு சிறுவன் சாண்டியாகோ கூட சென்று தானும் மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 40 நாளாக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா சிறுவன் சாண்டியாகோ கூட போகிறான். அடுத்து அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். சாண்டியாகோவுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அந்த உதவிகள் எல்லாமே அந்த மனோலின் அப்படிங்கிற சிறுவன் செஞ்சுட்டு வந்தான். அது மட்டும் இல்லாமல் சாண்டியாகோ தனியாக போகாமல் அவரோட பேச்சு துணைக்காகவும் இருந்தான் அப்படின்னு சொல்லலாம். அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவனது பெற்றோர். அவரோட போய் இவ்வளோ நாள் 40 நாள் போயுமே ஒரே மீன் கூட கிடைக்கல. அதனால் என்ன செய்யலாம், மனோலினை வேறு படகிற்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு அவருடைய பெற்றோர்கள் முடிவு செய்கிறாங்க. இப்போதெல்லாம் தனியாகவே மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. அன்று 85வது நாள். மனோலின் வேறு படகிற்கு போனதுக்கப்புறம் சாண்டியாகோ 84 நாள்களாகவே என்ன செய்கிறாரு, மீன் பிடிக்க போகிறாரு. ஒரே மீன் கூட கிடைக்காம வராரு. அன்றைக்கு தான் 85வது நாள். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதை மாற்றி காட்ட வேண்டும். சாண்டியாகோ சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே கதையில் சொல்லியிருப்போம், சாண்டியாகோ 84 நாள்களாக கடலுக்கு போயிட்டு மீன் பிடிக்காமல் வந்திருப்பார். அதனால் ஊர் மக்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, அவர் இழிவாக பேசுவாங்க. அதனால் சாண்டியாகோ என்ன செய்கிறாரு, வருத்தப்படுறாரு. கடலில் எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க, எனக்கு மீனே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களே, ஆனால் அவர்கள் சொன்னதெல்லாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக மாற்றி காட்டணும் அப்படின்ட்டு சாண்டியாகோ அவர்கள் நினைக்கிறாரு. அப்போ பாருங்கள், தூண்டிலிட்டு காத்திருக்கிறார். நினச்சிட்டு இவங்களாம் சொன்னதை, ஊர் மக்கள் எல்லாம் சொன்னதை நினச்சிட்டு என்ன செய்கிறாரு, தூண்டிலில் கடலில் விட்டுட்டு அப்படியே தனியாக யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. தனியாக வந்திருக்கக்கூடாது. பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் சொல்கிறாரு. நம்ம தனியாக வந்துட்டோமே, தனியாகவே வந்துடக்கூடாது. பேச்சு துணைக்கு மனோலின் வந்திருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் இரவு முழுவதும் என்ன செய்கிறாரு, கடல்லையே இருக்கார். அடுத்த நாள் காலையில் இரவு முழுவதும் கடலில் இருந்து விட்டேன், ஒரு மீனும் சிக்கவில்லையே. ஆனது ஆகட்டும், இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்ப போவதில்லை. இரவு முழுசும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, தூண்டிலில் போட்டுட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இரவு விடிஞ்சதையும் சொல்கிறாரு, நினச்சி பார்க்குறாரு, இரவு முழுசுமே கடலில் இருந்துட்டுமே ஒரே மீன் கூட கிடைக்கலையே, இருந்தாலும் இருக்கட்டும், நீ நம்ம மீனே இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, கரை திரும்பக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அடுத்து நண்பகல் ஆயிடுது. தூண்டில் கயிறு அசைகிறது. அந்த தூண்டில் இருக்கக்கூடிய கயிறு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா அசையுது. அடாடே, தூண்டில் கயிற்றை ஏதோ இழுப்பது போல் இருக்கிறதே, ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறாரு. தூண்டில் கயிறு அசைஞ்சதையுமே, அடாடா, தூண்டில் கயிறு வேறு என்ன செய்யுது, அப்படியே அசையுது, கயிற்று ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது மீன் தான் வந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறாரு. உடனே சொல்கிறாரு, வா
வா மீனே, தூண்டில் முள்ளில் உனக்காக சூறை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு, அப்போதுதானே நீ என்னிடம் மாட்டுவாய். வா வா, அப்படிதான் வா சொல்கிறாரு. தூண்டிலில் என்ன செஞ்சுருப்பாங்க, ஏதாவது அச்ச மீன்கள், சிறிய மீன்களை எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த தூண்டிலில் மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெரிய மீன் என்ன செய்யும், அந்த சிறிய மீனை வந்து விழுங்கும் பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த முள் போய் பெரிய மீனோட தொண்டையில் மாட்டிடும். சொல்கிறாரு, வா வா, நான் தூண்டில் என்ன செஞ்சுருக்கேன் உனக்காக, சூறை மீனை தான் மாட்டி வச்சுருக்கேன். சாப்பிடு சாப்பிடு, அப்போது தான் என்ன செய்வேன் நீ வந்து என்கிட்ட மாட்டுவ, அப்படியே தான் வா அப்படின்ட்டு சொல்கிறாரு. தூண்டிலில் மீன் சிக்கி கொள்கிறது. தூண்டிலில் என்ன செஞ்சிருது, மீன் சிக்கிறது. சொல்கிறாரு, தூண்டிலை வேகமாக இழுக்கிறதே, நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்க வேண்டும். தூண்டிலில் மீன் என்ன செய்யுது, மாட்டினோடனே வேகமாக தூண்டிலில் இழுக்குது. உடனே கண்டிப்பாக இது பெரிய மீனாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அடுத்தது பாருங்கள். மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார், முடியவில்லை. அந்த மீன் என்ன செஞ்சிருது, தூண்டிலில் மாட்டிக்குது. படகுக்குள்ளே அந்த மீன் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, இழுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் முடியல. மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய், என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயா? சொல்கிறார், ஏன் மீனை இப்படி இழுக்கிற, என்னையும் சேர்த்தி கடலில் தள்ளிடுறாத, வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அந்த மீனை இழுக்கிறாரு. மீன் நீருக்கு மேலே வருவதும் மூழ்குவதுமாக இருக்கிறது. மீன் தண்ணியை விட்டு மேலே வருது, உள்ளே மூழ்குது. இவர் இழுத்து இழுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. மேலேயும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்து கொண்டே போகிறதே. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் மேலே வந்துதானே ஆக வேண்டும். சொல்கிறாரு, ஒன்றா தண்ணிக்குள்ளேயும் போகாமல் மேலே இழுத்தாலும் வராமல் என்ன செஞ்சுட்டே இருக்குது, இதே மாதிரி செஞ்சுட்டே தான் இருக்குது. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படி வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. மாலை நேரமாகிடுது. நண்பகலில் தூண்டில் என்ன செய்யுது, மாட்டிய மீன் மாலை நேரம் ஆகுது. மாலை நேரம் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு பசியும் சோர்வும் என்னை வாட்டுகின்றன. நண்பகல் தூண்டிலில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறது. நண்பகல்லையே கிடச்சிருச்சு, தூண்டிலில் மாட்டிருச்சு. 4 மணி நேரமாக என்ன செஞ்சுட்டே இருக்குது என்கிட்ட, ஆட்டம் காட்டிட்டு கடலுக்குள்ளேயும் போகலை, மேலேயும் வராமல் இப்படியே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. மீன் அசைவின்றி இருக்கிறது. மீனுடன் போராடிய களைப்பில் சாண்டியாகோ சற்று கண்ணயர்ந்து விட்டார். மீன் என்ன செஞ்சிருச்சு, அசையாமல் எந்த கொஞ்ச நேரம் 4 மணி நேரமாக சாண்டியாகவும் மீனும் போராடிட்டே இருக்காங்க. இவரும் இழுக்கிறாரு, மேலே இழுக்க முடியல, மீனும் என்ன செய்ய முடியல, கடலுக்குள்ளே போகல. இது மாதிரி 2 பேருக்கு இடையில் போராட்டம் நடக்கு. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா மீன் எந்த அசைவுமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. சாண்டியாகவும் என்ன செய்கிறாரு, சற்று கண்ணயர்ந்துறாரு. ஏன்னா இரவு முழுசும் தூங்காமல் இருந்ததுனால அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிடுறாரு. அடுத்து மீன் மீண்டும் தூண்டிலை இழுக்கிறது. சாண்டியாகோவின் உறக்கம் களைகிறது. ரொம்ப நேரத்துக்கு அமைதியாக இருந்த மீன் மறுபடியும் என்ன செய்யுது, அப்படியே தூண்டில இழுக்குது. சாண்டியாகோ என்ன செஞ்சுறாரு, கண்ணை இருந்து தூங்கினதுக்கப்புறம் மீண்டும் வந்து தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சிடுறாரு. ஓ, இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ, இனியும் சும்மா இருக்க முடியாது. சாண்டியாகோ சொல்கிறாரு, நான் இரவு முழுசும் என்ன செய்யலை, தூங்காமல் இருந்ததுனால என்னையும் அறியாமலே நான் என்ன செஞ்சிட்டேன், தூங்கிட்டேன் போல். இனியும் என்ன செய்ய முடியாது, சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு செய்கிறாரு. அப்படிதான் ஆகட்டும், மேலே வா. இன்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. இழுக்கிறாரு. நீ இது வரைக்கும் என்ன செஞ்ச, இப்போ என்கிட்ட போராடிக்கிட்டே இருந்தேன், கண்டிப்பாக இனிமேல் என்ன செய்ய முடியாது, என்கிட்டருந்து தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக வந்து என்ன செய்வேன், நான் உன்னைய மேலே இழுத்துருவேன் அப்படின்ட்டு சாண்டியாகோ அவர்கள் சொல்கிறாரு. மீண்டும் மீதி இருக்கக்கூடியது வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.